அண்மை செய்தி. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான குமுளியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு சென்ற விடியா அரசின் பேருந்து பிரேக் பிடிக்காமல் சாலையோரத்தில் இருந்த தடுப்புச் சுவற்றில் மோதி நின்றுள்ளது. 300 அடி பள்ளத்தின் தடுப்புச் சுவரில் பேருந்து மோதி நின்ற சம்பவத்தின் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக செய்யது. தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 9 மணி அளவில் குமுளியிலிருந்து திண்டுக்கல்லை நோக்கி அரசு பேருந்து சுமார் 20 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. குமுளி மலைச்சாலையில் மாதா கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது பேருந்து ஓட்டுநர் பாண்டி சுந்தரத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் வேகமாக மோதியுள்ளது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மற்றும் முன்னால் இருந்த சில கண்ணாடிகள் உடைந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து கூச்சலிடத் தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுவது போல பேருந்து தொங்கிக் கொண்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் பேருந்தை விட்டு அவசரமாக இறங்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடியுள்ளார்கள். பேருந்து சாலையின் குறுக்கே குமுளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே மறைத்துக் கொண்டு நின்றிருந்ததால் குமுளியிலிருந்து தேனி நோக்கியும் தேனியிலிருந்து குமுளி நோக்கியும் சுமார் 2 மணி நேரமாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பேருந்து வளைவில் திரும்பிய போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் முற்றிலும் செயலிழந்ததால் பயணிகளை காப்பாற்றுவதற்காக பேருந்து ஓட்டுநர் வேறு வழி இல்லாமல் சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி பேருந்தை நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார். பேருந்து தடுப்புச் சுவர் அந்த உடைந்த இடத்திற்கு கீழே சுமார் 300 அடி பள்ளம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சற்று இருந்தால் கூட அந்த பேருந்து 300 அடி ஆழத்தில் கவிழ்ந்திருக்கக்கூடிய அபாயம் உள்ளது. அரசு பேருந்துகள் தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பாழடைந்த பழைய பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகளை நம்பி பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பேருந்துகள் பிரேக் பிடிப்பதில்லை என்று பேருந்து ஓட்டுநர்கள் கண்ணீர் மல்க புகார் அளித்தாலும் கூட இது குறித்து அரசு கண்டுகொள்வதில்லை. இதனால் பயணிகளின் உயிரை பணயம் வைத்தே அரசு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. குமுளி மலைச்சாலை ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைச்சாலை. இது போன்ற மலைச்சாலைகளில் கூட பராமரிப்பில்லாத பிரேக் செயலிழந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்யது. விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.